பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்த தேவாதி தேவனை தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு இருக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அடியாளை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரையே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தாவே, ஆவியானவர் தாமே அடியாளை முற்றிலுமாக நிரப்பி உடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை போஷித்து, கர்த்தாவே, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது, நமக்கு நடப்பது எதிர்மறை செயலா அல்லது நேர்மறை செயலா? எதிர்மறை செயலா அல்லது நேர்மறை செயலா? அப்படி நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தை எடுத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, கர்த்தர் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரிடத்திலிருந்து நாம் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோமா அல்லது அந்த விசுவாசத்தில் தரித்திரமுடையவர்களாக இருக்கிறோமா? இதை வேதத்தின் அடிப்படையில் தியானிப்போம். விசுவாசத்தில் நமக்கு ஐஸ்வர்யம், விசுவாசத்தில் தரித்திரம். இது நேர்மறையாக சொல்கிறது என்னது? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். எதிர்மறையாக சொல்கிறது விசுவாசத்தில் தரித்திரம். நமக்கு நடப்பது என்ன அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். முதலாவது, நூற்றுக்கு அதிபதியின் செயல்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களிலும், அப்புறம் லூக்காவிலையும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கு. இயேசு கப்பர்நகூமுக்கு பிரவேசித்த உடனே ஒரு நூற்றுக்கு அதிபதி ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவரிடத்தில் மன்றாடுகிறார். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன், அவன் சஃபர் பண்ணுறான் ரொம்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவார்? சரி, நான் வாரேன் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறார். அதை பார்த்த உடனே நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள், அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான். நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டுக்கெலாம் நீ வரவே வேண்டாம், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைச்சிரும். அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் பேரில் இவ்வளவு ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. அதை கேட்ட உடனே இயேசுக்கே ஆச்சரியமாக போயிட்டு, அவன் ஒரு புரஜாதியான், அவன் அவ்வளோ விசுவாசமாக சொல்கிறான். உடனே அவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து திரும்பி தான் கூடையே கூட்டமாக வராங்களே சீஷர்கள், திரளான ஜனங்கள் வராங்க, அவங்க பக்கமாக திரும்பி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 10ஆவது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. எவ்வளோ நல்ல ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குது என் மேலே அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொண்டு அவன் வேலைக்காரனுக்கு ஒரு வார்த்தை தானே கேட்குறான், அந்த ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். 13ஆவது வசனம். இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கிடவது என்றார். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கிடவது. அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாளிகையிலேயே அந்த வேலைக்காரன் என்ன செய்தான்? சொஸ்தமானான். ஒரு வார்த்தை போதும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒரு வார்த்தையினால்தான் உலகத்தையே படைத்தார் இல்லையா? ஒரு வார்த்தை அவர் சொன்ன, நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தானா ஒரு வார்த்தை தான், உண்டாக கிடவும் பாரு, அது உடனே உண்டாயிரும். அதை பார்த்து நல்லதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படி ஆண்டவர் சிருஷ்டித்தது எல்லாமே நல்லதாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே ஆக கிடவுது. இப்படி ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டுன்னு சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். ஏன்னா அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. தான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரரை போவான், வான்னா வருவான். உலக பிரகாரமான இந்த அதிகாரத்திலேயே நான் அப்படி செய்யும்போது
நீர் சர்வ வல்லவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அந்த வியாதி போயிடுமே சொல்லி அவனுடைய விசுவாசம் அவ்வளவு உறுதியாக இருந்ததை கர்த்தர் என்ன செய்கிறார், இதே போல் ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயும் பார்க்கலன்னு சொல்கிற அளவுக்கு அதிசயிக்கும்படி 100க்கு அதிபதியின் விசுவாசம் ஐஸ்வர்யமுள்ள விசுவாசமாக இருந்தது. யாருடைய விசுவாசம் அவிசுவாசம் உள்ளதாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இயேசு நாசரத்துக்கு போகிறார். அங்கே தான் அவருடைய சொந்த ஊர் நாசரத்து தான். நாசரத்துக்கு போகிறார். போன உடனே அங்கே ஓய்வு நாளாக இருந்ததுனால ஜபாலயத்தில் போய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அவருடைய பிரசங்கத்தெல்லாம் அவங்க கேட்கும்போது அது ஒரு அதிகாரத்தோடு இருக்குது, நம்ம உள்ளத்தில் போய் குத்துது அவருடைய வசனங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இதை யோசித்து பார்க்குறாங்க. இவன் ஒரு தச்சன் தானே, தச்சனுடைய மகன் தானே, மரியாளுடைய மகன் தானே, இவனுக்குள்ளே எப்படி இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களால என்ன செய்ய முடியல, அவரை ஒரு தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியல. அப்போ இயேசுவானவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவருடைய சகோதரர்கள்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்களாம். இப்போ இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். எங்கே இந்த மாதிரி கனவீனம் அடைய மாட்டான். எங்கே அச்சனுடைய மகன் தானே, எனக்கு திவனை எப்படின்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஆண்டவர் கேட்டு சொந்த ஊரில் இப்படி தான் இருக்கும். ஆனால் இல்லாத மற்ற இடங்களுக்கு போகும்போது அவர்கள் தன்னை கண்டு கொள்வார்கள் என்பதை அவர் சொல்கிறார். அப்போ சில நோயாளிகள் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் வரும்போது அவங்கள ஆண்டவர் சுகப்படுத்துகிறார், கையை வச்சு சுகப்படுத்துகிறார். மற்றபடி எந்த நோயும் அவர் வந்தாலே நோயாளிகள் சுகமாவாங்க. ஒருவர் கூட என்ன செய்யலை, வேறு எந்த அற்புதமும் அந்த இடத்துல நடைபெறவில்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, 6வது வசனம், அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆச்சரியப்படுறார். இப்படி அவிசுவாசமாக இருக்கிறதுனால இங்கே என்ன செய்ய முடியல, ஒரு அற்புதமும் இந்த இடத்துல என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. அப்போது விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதில் என்ன செய்யலாம், போகலாம். அப்படி அவிசுவாசத்தில் இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, ஒரு அற்புதமும் நிகழாமல் அப்படிப்பட்ட காரியம்தான் என்ன முதலாவது நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதில் நேர்மறையான செயல்கள் எதெல்லாம்னா, விசுவாசத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறது. அது 100க்கு அதிபதி, அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான். எதிர்மறையான செயல்கள்னு பார்க்கும்போது விசுவாசத்தில் தரித்திரமுடையவர்கள். யார், அந்த அவருடைய சொந்த ஊர் ஆட்கள் அவரை என்ன செய்யலை, தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர் பேசுகிற உபதேசங்களை கேட்டார்கள், தங்கள் மனதை என்ன செய்யலை, கர்த்தருக்கு நேராக திருப்பவில்லை. அப்போ அவர்கள் விசுவாசத்தில் தரித்திரராகத்தான் இருந்தார்கள். நம்ம தரித்திரராக இருக்க விரும்புகிறோமா, ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறோமா? நம்ம 100க்கு அதிபதி போல் ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே சுகம் கிடைக்கும். ஒரு வார்த்தை சொல்லும், இது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒரு வார்த்தை சொல்லும், மனுஷர் கண்களில் தயை கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் என்பதை நாம் விசுவாசித்து சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2வது, கடுகு விதை அளவு விசுவாசம். கடுகு விதை அளவுனா, கடுகு ரொம்ப சின்னது தான், ஆனால் அது பூரணமாக இருக்கும், உருண்டையாக அழகாக இருக்கும். அது பூரண விசுவாசம். நம்முடைய விசுவாசம் குறைவான விசுவாசமாக இருக்கக்கூடாது. இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம், அப்படி ஆகாது. இது அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். அதுதான் பூரண விசுவாசம். அந்த பூரண விசுவாசத்துக்கும் அடுத்த விசுவாசம் என்ன, அற்ப விசுவாசம். அவங்க அது என்ன செய்யலை, நம்பவே இல்லை. இவ்வளோதான் அற்புதங்களை ஆண்டவர் செய்தாலும் இவர்களால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. இப்போ கடுகு விதை அளவு விசுவாசம் தான் என்னது, பூரண விசுவாசம். அதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கும்போது மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46லேருந்து 52 வரைக்கும். அது யாருது, பர்திமேயு குருடன் எப்படி விசுவாசித்தான் பாருங்கள். இயேசுவானவரால் சுகம் கிடைக்கும்னு சொல்கிறத அவன் விசுவாசிக்கிறான்.
விசுவாசிக்கும் போது இயேசுவானவரை நம்ம எங்கே போய் பார்க்க அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் வழக்கமாக எரிகோ தெருக்களில் பிச்சை கேட்குறது அவனுடைய வேலை. அவன் எரிகோ தெருக்களில் உட்காந்துருக்கும் போது திரளான ஜனங்கள் வர்ற மாதிரி அவன் காதுக்கு செருப்பு சத்தம் கேட்கலையே, அது மாதிரி ரொம்ப கேட்கு. உடனே யார் வரான்னு கேட்கும்போது இயேசுவானவர் பெரிய திரள் கூட்டமாக வராருன்னு சொல்லுவாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுறான். உடனே பக்கத்தில் வந்து சத்தம் போடாத அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேணும் இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோடு ஊக்கமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டே கர்த்தர் என்ன செய்தாராம், அந்த இடத்துல நின்று அவனை அழைக்கிறார். உடனே சீஷர்கள் போய் அவரை அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்கன்னு பாருங்க. மார்க்கு 10:49 இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, குருடனுக்கு ஒரு போர்வை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவங்க போனால் அவங்க குருடன் பின்னாலேருந்து பார்த்தாலும் அவங்க குருடன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக அந்த போர்வையை போட்டுட்டு தான் போவாங்க. அந்த போர்வையை இன்னும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், தூக்கி எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். அவனுக்குள்ளே எவ்வளோ ஒரு நல்ல விசுவாசம் இருந்திருக்கு பாருங்க. இனிமேல் நமக்கு இது தேவையில்லை, நமக்கு நிச்சயமாக கண் பார்வை கிடைக்கும்னு சொல்லி அவன் தைரியமாக வாரான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவருக்கு அவனுக்கு என்ன வேணும்னு தெரியும், ஆனாலும் நம்ம வாயால் கேட்கணும். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் தான் கூப்பிட்டான். ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்யணும்னு இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கார். கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும். உடனே இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். உடனே அவன் ஆண்டவரை பின்பற்றி போகிறவனாக மாறிவிட்டான். டக்குன்னு உள்ள மனம், அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி ஆண்டவர் ஒருவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார அவன் என்ன செய்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். நீ எனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்து தான் கத்துனான். ரெண்டாவது, அவர் கூப்பிட்ட உடனே என்ன செய்தான், தன்னுடைய குருடன் போர்வையை தூக்கி எரிந்து விட்டான். அப்புறம் அவர்கிட்ட போகும்போது, ஆண்டவர் உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, தன்னுடைய தேவையை நான் அது வேணும் இது வேணும்னு கேட்கல, தனக்கு தேவை எதுதான், பார்வை. அதை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவனுக்கு பூரணமான விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் பேரில் பூரணமான விசுவாசம் இருந்தது. எத்தனையோ தடவை நம்ம ஆண்டவருடைய செய்தியை கேட்குறோம். இந்த செய்தியே நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனால் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் நமக்கு செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம்னா அதுதான் பூரண விசுவாசம். ஆண்டவர் அந்த பூரண விசுவாசத்தை நம்மீல் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆனால் அவரை முழுவதுமாக நாம் சார்ந்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அற்ப விசுவாசம். மக்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, நம்ம அக்கறைக்கு போவோம், சாயங்காலம் ஆயிட்டு சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம்னு சொல்கிறது. உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சரி அக்கறைக்கு போவோம்னு சொல்லி ஒரு போட்டை பிடிச்சி அக்கறைக்கு கிளம்புறாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒரு போட்டில் ஏறி எல்லாரும் போகிறாங்க. போகும்போது பலத்த சுழல் காற்று அடிச்சு தான். சுழல் காற்றுனா சுற்றி 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 அடித்து போட்டையே கவுக்கிற மாதிரி அடிக்கும். அப்படி அடிக்கும்போது போட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும், போட்டு மூழ்கிற நிலைக்கு வந்துடும். ஆனால் இயேசுவானவர் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாராம், போட்டின் பின்னணியத்தில் போய் தலைவனை வைத்து படுத்து தூங்கி கொண்டிருந்தார். உடனே அவரை போய் என்ன செய்கிறாங்க, எழுப்புறாங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் உடனே எழுந்தி காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாருன்னு சொல்கிறார். அவர் ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், காற்றை அதட்டுறார். கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இருந்தார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு மார்க் எழுதியிருக்கிறார், மத்தேயன் எழுதியிருக்கார். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே என்னதாயிற்று? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அப்போ இதில் 2 விதமான விசுவாசத்தை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஒன்று முழுமையான விசுவாசம், கடுகு விதை அளவு பூரணமான விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். அது யாருக்கு இருந்தது? பர்திமேயு குருடனுக்கு இருந்தது. அதே மாதிரி அற்ப விசுவாசத்தை போட்டில் போகிற சீஷர்கள், அவரோடு கூட ஊழியத்திலேயே பங்கு பெறுகிற சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, நம்மளை அக்கறைக்கு போவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக நம்ம எங்கே போவோம்? அக்கறைக்கு தான் போவோம். அப்படின்ற விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லாமல் போயிடுச்சு. உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றை அதட்டினார், கடலை இறையாதே என்றார். உடனே 2ம் ஆண்டவருக்கு கீழ்ப்படி. இயற்கை கர்த்தருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நாமும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு பூரணமான விசுவாசம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அந்த அற்ப விசுவாசிகளாக போய்விடக்கூடாது. அவருடைய செயல்களை கண்ட சீஷர்கள் தான். 3வது, நமக்கு முன் உண்டாகும் தடைகளால் நம்ம விசுவாசம் தகர்ந்து போகுமா? நமக்கு முன் உண்டான தடைகளை நம்முடைய விசுவாசம் தகர்த்து போடுமா? தடைகளையே விசுவாசம் என்ன செய்யணும்? தகர்த்து போடும். தகர்ந்த விசுவாசம் தடையை பார்த்து என்ன செய்யறது? அதெல்லாம் எனக்கு நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சிருவோம்? பெரிய தடை இருக்குது, இதை தாண்டி நம்ம போக முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தில் தளர்ந்து போகிறது. அதுதான் அந்த தடை அவர்களை என்ன செய்ய வைக்கிறது? தளர்ந்து போக வைக்க. சில காரியங்கள் விசுவாசத்தினால என்ன செய்யப்படும்? அது தகர்க்கப்படும். நமக்கு முன் உண்டாகும் தடை என்னதை உண்டாக்குறது? விசுவாசத்தை தளர்ந்து போக செய்கிறது. நமக்கு முன் உண்டாகும் அந்த தடையை நம்முடைய விசுவாசம் என்ன செய்து விடும்? தகர்த்து விடும். அப்போ 2க்கும் இது அதுக்கு எதிர்மறை செயலாகவும் அது நேர்மறை செயலாகவும் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல தகர்ந்த விசுவாசம், தடைகளால் தகர்ந்த விசுவாசம். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போகணும். செங்கடலை கடந்து வந்தாச்சு, யோர்தானை கடந்து வந்தாச்சு, செங்கடலை கடந்து வந்தாச்சு. இனிமேல் எங்கே போகணும்? கானானுக்குள் பிரவேசிக்கணும். கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பாக அவர்களுக்கு முன்பாக இருந்தது எது? எரியோ கோட்டை, பெரிய கோட்டை. அதை என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. அது அவர்களுக்கு பெரிய தடையாக இருந்துச்சு. அப்போது யோசுவா தான் அவங்களை வழி நடத்தி செல்கிறான். யோசுவாக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி அவனை அதிகமாக ஆண்டவர் ஆற்றி தேற்றி அவனை பலப்படுத்துகிறார். அவன் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கற்று அதன்படி வலது இடதுபுறம் சாயாமல் ஒழுங்காக நடந்து வருகிறார். அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். யோசுவா சொன்னபடி சூரியனையும் சந்திரனையும் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறார். அந்த அளவுக்கு அவன் கிருபை பெற்றவனாக இருந்தான். அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்கிறான். அவன் செல்லும் பொழுது இந்த எரிகோ கோட்டை பெரிய கோட்டையாக முன்னால் நிற்குது. மக்கள் பயப்படுறாங்க. இந்த கோட்டையை நம்ம எப்படி தகர்த்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை அவர்கள் உணரலை. அப்போ அவர்களுடைய விசுவாசம் என்ன செய்து போயிட்டு? தளர்ந்து போயிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த எரிகோ கோட்டையை என்ன செய்யுங்க? சுற்றி வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீதம் 7 நாள் சுற்றணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? முதல்ல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் யுத்த வீரர்கள், அதுக்கு முன்னால் எக்காலம் ஊதுகிறவர்கள் போகிறாங்க. அதுக்கு பின்னால் தான் மக்கள் என்ன செய்வாங்க? பின்னால் வருவாங்க. ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது.
அந்த சுற்றி வரும்போது வீணான வார்த்தைகள் எதுவும் பேசாமல் அமைதியாக சுற்றி வரணும். அப்படி 7 நாள் சுற்றி வரணும். 7ஆவது நாளில் 7 முறை சுற்ற வேண்டும். அப்போது 6 முறை சுற்றிய பின்பு யோசுவா என்ன சொல்லுவான்? ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன எக்காலம் ஊதின உடனே ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுவோம். சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் ஒன்று போல ஆர்ப்பரிக்கும் போது இந்த கோட்டை என்ன செய்யும்? உடைக்கப்படும் என்பதை கர்த்தர் யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினார். அதை அவன் மக்களிடத்தில் சொன்னான். மக்களும் யோசுவாவின் வார்த்தைகளை கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் சொன்னாங்க, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் அதன்படி நடப்போம். ஆண்டவரே சொல்லியிருக்கார், உனக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று யோசுவாவிடத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் ஆண்டவர் சொன்னதை இந்த மக்கள் உள்ளத்திலையும் பேசி அவங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. எரிகோ கோட்டையை 7 முறை 7 நாள் சுற்றி வந்துட்டாங்க. 7ஆவது நாளும் 7ஆவது முறை சுற்றும் பொழுது எக்கால ஊதுகையில் யோசுவா ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒன்று போல கத்துவாங்க. என்ன கத்திருப்பாங்க? அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி சத்தமாக கத்தின உடனே இந்த கோட்டை என்ன செஞ்சு? உடஞ்சி. இந்த உடஞ்ச பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் அந்த கோட்டை அந்த வழியாக உள்ளே பிரவேசித்தாங்க. அப்படி எரிகோக்குள்ளே அவங்க உள்ளே வந்த உடனே எரிகோ மக்கள்லாம் ஓட ஆரம்பித்தாங்க. ஓடுறவங்கள என்ன செய்யலாம்? ஈஸியாக விரட்டிடலாம். அப்படி விரட்டி அவர்கள் எல்லாரையும் என்ன செய்து விட்டார்கள்? தகர்த்து போட்டார்கள். இது யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னது? தடைகளால் தகர்ந்தது விசுவாசம். அவங்க விசுவாசம் முதல்ல தகர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் யோசுவா சொன்னதை கீழ்ப்படிந்து அதன்படி அவங்க செய்தாங்க. அதனால் அந்த விசுவாசம் கடைசியில் தான் பலப்பட்டுச்சு. உடஞ்ச பிறகு அவங்களுக்கு பலப்பட்டுச்சு. ஆமாம், என்ன நம்ம கர்த்தர் உடனே கர்த்தர் அங்கே செயல்பட்டு விட்டாரே என்று சொல்லி அவர்களுக்கு பெரிய சந்தோஷமாக மாறிவிட்டது. அடுத்தது, தடைகளால் நமக்கு விசுவாசம் தகர்ந்து போகும். சில தடைகள் வந்தால் நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம்? விசுவாசத்தை தளர்ந்து போயிடுவோம். அந்த விசுவாசம் எதில் தளர்ந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மோசேகிட்ட ஆண்டவர் சொல்வார், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து கானான் வாசலுக்கு வந்தாச்சு, இப்போ கானானுக்குள் பிரவேசிக்கணும். அப்போ முதல்ல வேவு பார்த்து விட வர சொல்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆளை தெரிந்து கொள், அவங்கள என்ன செய்ய? ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பு. அவங்க கானானுக்குள் பிரவேசித்து கானானை சுற்றி எல்லா காரியங்களையும் அவங்க பார்த்துட்டு வரட்டும். கானான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 12 பேரை அனுப்புகிறார். அதில் யோசுவாவும் காலேபும் ஒருத்தர். இவங்க 2 பேர் தவிர மீதி எல்லோரும் 40 நாள் சுற்றி வராங்க. சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேகிட்ட சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறவர்களோ கோட்டையில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, வளப்பமானதா இழப்பமானதா என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. அதனால் அந்த மக்கள் சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. தேசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, பலவானாக இருக்காங்களா, பலவீனராக இருக்காங்களா, கொஞ்சம் பேராக இருக்காங்களா, அநேகம் பேராக இருக்காங்களான்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். எல்லோரும் போகிறாங்க, போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வராங்க. வந்த பிறகு அவங்க சொல்கிற வார்த்தைகளை மோசே கேட்குறான். அப்போ அவங்க சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வை வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப செய்தார்கள். இந்த 10 பேர் இந்த மாதிரி துர்ச்செய்தியை பரப்புனாங்க. ஐயோ, நம்ம அங்கே போனோம்னா வெட்டுக்கிளிகளான அந்த இடம்
நிலம்லாம் நல்ல நிலம்தான், தேசம் வந்து நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுற 27ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. இந்த தேசம் வந்து நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அதனுடைய கனிலாம் எப்படி இருக்குது, நல்ல பெரிய கனியாக இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன செய்ய முடியாது, நம்ம போகவே முடியாது. பெரிய அரணிப்பான கோட்டைகள் இருக்குது, பெரிய பெரிய கோட்டைகள் இருக்குது. கோட்டையை தகர்த்து நம்மளால் போக முடியாது. 6 வகையான ஜாதியார் அங்கே இருக்காங்க, அவங்க கூட நம்மளால் போரிடவும் முடியாது. ராட்சதர்களும் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம எல்லாரும் அழிந்து போயிடுவோம். அப்புறம் ஒரு சின்ன வெட்டுக்கிளி மாதிரி நம்ம இருக்கோம். அதனால் நம்மளால் அந்த உள்ளுக்குள்ளே போகவே முடியாது. ஆனால் காலேபும் யோசுவாவும் மட்டும் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் சொன்னதை செய்வார். உங்களுக்குன்னு கானான் தேசத்தை தருவேன் என்று ஆணையிட்டு கொடுத்துருக்காரு. இல்லை கண்டிப்பாக நமக்கு தருவார் அப்படின்னு அவங்க விசுவாச அறிக்கை விடுறாங்க. இவங்க எல்லாரும் அவிசுவாச அறிக்கையை எல்லாருக்கும் பரப்பி அந்த மக்கள்லாம் நாங்கள் வனாந்திரத்தில் அழிந்து போவதை காட்டும் எகிப்துக்கே திரும்பி போகிறோம்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், சோர்ந்து போய் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், இந்த 10 பேரையும் வாதையினால் அழித்தார். அப்புறம் யாரெல்லாம் திரும்பினாங்களோ அவங்கள எல்லாரையும் அழிச்சு போட்டார். 40 நாளில் கானானுக்குள் போக வேண்டியவர்கள் 40 வருஷம் சுற்றி இறக்க வேண்டியவங்களெல்லாம் இறக்க வச்சு அவங்களுடைய சந்ததியை மட்டும் கர்த்தர் என்ன செய்தார், யோசுவாவின் தலைமையின் கீழ் கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தார். இப்படித்தான் என்ன நடந்துச்சு அந்த காலத்தில். இவங்க வந்து தடையினால் அவங்களுடைய விசுவாசம் என்ன செஞ்சு போயிட்டு, தளர்ந்து போயிட்டு. தடை வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கண்டிப்பாக இந்த பெரிய அரணான இந்த எரிகோ கோட்டையை கர்த்தர் நமக்கு திறந்து தருவார்னு சொல்லி விசுவாசித்தா அந்த காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்தார், அவர்களுக்கு செய்து கொடுத்தார். இப்போ 3 விதமான விசுவாசத்தை நம்ம பார்த்தோம். முதல் விசுவாசம் என்ன விசுவாசம், அது வந்து ஐஸ்வர்யம் விசுவாசம், ஐஸ்வர்யமானது. இன்னொன்றில் தரித்திரமானது, அது அற்ப விசுவாசமாக இருந்துச்சு. அடுத்ததில் நம்ம பார்த்தோன்னா கடுகளவு விசுவாசம், அது பூரண விசுவாசம். அடுத்தது அற்ப விசுவாசம். விசுவாசம் தடையினால் என்ன செய்யும், சோர்ந்து போயிடும். இல்லாட்டா விசுவாசம் தடையினால் மேம்படும். கண்டிப்பாக ஆண்டவர் செஞ்சு நம்மளை உள்ளே கொண்டு போயிடுவாருன்னு சொல்லி எல்லாரும் விசுவாசிக்கும்படி யோசுவா பேசுகிறான். அந்த பேச்சு அவர்களுக்கு எழுப்புதலை கொடுக்குது. மாதிரி கர்த்தரை முழுவதுமாக நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து அவர் நம்மை வழி நடத்துவார். 3 காரிய: நேர்மறை விசுவாசம், எதிர்மறை விசுவாசம். நேர்மறை விசுவாசம் ஐஸ்வர்யம் உள்ளது, எதிர்மறை விசுவாசம் தரித்திரம் உள்ளது. அது மாதிரி பூரண விசுவாசம் நேர்மறையான விசுவாசம், அற்ப விசுவாசம் எதிர்மறையான விசுவாசம். தடையினால் விசுவாசம் தளர்ந்து போகும், அது வந்து எதிர்மறையான விசுவாசம். தடைகளினால் விசுவாசம் ஒரு நாள் என்ன செய்யாது, தளர்ந்து போகாது, அது வந்து நேர்மறை விசுவாசம். ஆக 3 விசுவாசத்தை நாம் பின்பற்றும் பொழுது, நேர்மறை விசுவாசங்களை பின்பற்றும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கானானுக்குள் பிரவேசிக்க, பரம கானானுக்குள் பிரவேசிக்க நம்மை வழி நடத்துவார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் வழி நடத்தினீர், இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், நீர் வழி நடத்தும் சுவாமி. கேட்ட செய்தியை கர்த்தாவே ஆண்டவரே, மக்கள் அதன்படி விசுவாசத்தோடு தங்களுடைய காலங்களை கழிக்க தேவரீர் கிருபை செய்யும். உண்மையாய் விசுவாசிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே ஆசீர்வதியும், கர்த்தாவே ஆசீர்வதியும். தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா, அதற்காக உமக்கு கொடி தோத்திரம் செலுத்துகிறோம். கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று உழைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துகிறவர்களை மென்மேலும் உம்முடைய ஆலோசனையினால் நடத்தி இது சிறந்து விளங்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் நேர்மறையான எதிர்மறையான விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.
God bless you all.